மண்ணு மணக்கிற மல்லி. இன்றும் நம் வாழ்வில் நினைத்தாலே இனிப்பது எது அப்படிங்கிறத பற்றி, அதாவது உயிர் கொடுத்த பெற்றோரா, பிடித்த ஆசிரியரா, வழிகாட்டிய நண்பர்களா, வாழ வைத்த ஊரா, இளமை கால காதலா, கை கொடுத்த உறவுகளா, இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே கசப்பு தான். ஒரு சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் கசப்பும் இருக்கு போலக்கு. அதனால் அந்த டாப்பிக்லேயும் சில பேர் பேச வர்றாங்க. ராம்குமார், ஆஹா, எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க? இளமை கால காதல். அப்போவே நினச்சேன் நான் இந்த டாபிக் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடி கருப்பு நிறத்தலகி ஓதட்டு செவப்பலகி சில்லறைய செதறிட்டண்டி, ஓன் சிரிப்பில் சில்லறைய செதறிட்டண்டி, ஓன் குங்கும ஓதட்ட வச்சு குலுங்கி சிரிக்கையில ஓன் ஓதடு துடிக்குதடி, அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி, ஓ ஓதட்டுக்கு சொந்தக்காரண்டி, நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி. ஐயா, கொம்பனை கூட கொம்பு தேனா இனிக்க வைக்கிறது தாங்க இந்த காதலு. ஐயா ஒரு நிமிஷம், பீடி மாதிரி இருக்கு இந்த பாடி, இதுக்கு தேவையாங்க ஒரு லேடி? முத உடம்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணு, அப்புறமா ஆள் உதட்டுக்கு பண்ணலாம்னே. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க பசங்களை விட பவர் ஸ்டார் மாதிரி இருக்க என்ன மாதிரி பசங்களை தாங்க ரொம்ப பிடிக்குது. ஐயா, எந்த ஒரு பையனா இருந்தாலும் ஒரு பொண்ணு சிக்னல் கொடுக்காம பின்னாடி போக மாட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல செவனேன்னு நின்று இருந்தா எங்களை பார்க்க வைக்கிறதுகளுக்கு அதுக்கு பண்ற அட்டூழியம் இருக்கே. விரல்ல கோலம் போட்டு காட்டுறது, நல்லா இருக்க சாலை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறது, இப்படி நகத்தை கடிச்சு கடிச்சு துப்புறது, வராத போனை எடுத்து எடுத்து பேசுறது, இப்படி எல்லாம் சிக்னல் கிடைச்சிருச்சேன்னு பையன் கிட்ட போனேன்னா வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறது. இப்படி தாங்க நான் லவ் பண்ணும்போது இப்படிதான் சிக்னல் வந்துருச்சுன்னு கிட்ட போனேன். பேர் என்னன்னு தாங்க கேட்டேன். உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல அப்படின்னா, அக்கா தங்கச்சி இல்லடி, சோ நாத்தனா குடும்பம் கிடையாது, வா சந்தோஷமா இருப்போம்னே. உங்க அம்மா ஒரு பொண்ணு தானே அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்து நம்ம போயிடுவோம். அப்படி மாமியார் கொடுமையும் இல்லைன்னு. இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்னா, ஐ லவ் யூன்னு எங்க அக்காட்ட சொல்லவா அப்படின்னா, பொடி லூசு, அவட்ட தாண்டி சொன்னேன். அவ வேணான்றதுனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, கூட ஒரு பய உள்ள ஃப்ரெண்டு, ஏய் கொசு மாதிரி இருக்க, உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடான்னா, என்ன கொசு இவ்வளவு இலக்காரமா பேசிவிட்ட, கொசுதான் நைட்டு தூங்க விடாம பண்ணும் தெரியும்ல அப்படின்னு. ராமனே கவலைப்படாத, இப்பெல்லாம் மாமியார் கொடுமையும் கிடையாது, மருமக கொடுமையும் கிடையாது, ரெண்டு பேர்த்தாலையும் அந்த வீட்டில் இருக்க ஆம்பளைக்கு தாயா கொடுமை. எனக்கெல்லாம் மச்சி நிச்சு கொடுமைப்பா, நீ வேற. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, என்னை பொறுக்கின்னு திட்டிட்டு போயிட்டாளுங்க. எனக்குன்னா மனசு ரொம்ப வலி ஆகி போச்சு. நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறேன், மச்சான் உன் தங்கச்சி என்னை பொறுக்கின்னு திட்டி விட்டாடா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத மச்சான், மதுரையில் லட்சக்கணக்கான பொண்ணுங்க இருக்கும்போது என் தங்கச்சி தான் உனக்கு சரியான ஜோடின்னு பொறுக்கி எடுத்தேல்ல, அப்போ நீ பொறுக்கி தானேன்னாங்க. ஐயா காதல் காதல்னு பேசுறாப்புல, காதலிக்கும் போது திங்கக்கிழமை கூட சொர்க்கமா தான் சார் தெரியும், ஆனா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட நரகமா தான் சார் தெரியும். நம்ம ஆள்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு நைட்டு போறேன், குடுகுடுன்னு போய் ஏனியை போட்டு மொட்டை மாடியில் ஏறிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு வைவல்ல பைப்பை பிடிச்சி ஏறி வந்துகிட்டு இருக்கேன். யாரா நீயே அப்படின்னு. பாஸ் பாஸ் நீங்க சேனல் 1 பாஸ், நான் சேனல் 2 பாஸ்ன்யா. டேய் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மொத்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிடுவானடா அப்படின்னு. மேலே போய்கிட்டு இருக்கேன், குடும்பமே அன்னைக்கு சிவராத்திரின்னு முழிச்சிருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன், மாப்பிள்ள சேனல் 1 சேனல் 2 தான் இருக்குன்னு பார்த்தா இங்க செட்டா பாக்ஸே இருக்குடா என்ன. ஏய் மரியாதை போயிரு, இதான் நல்ல சந்தர்ப்பம் சொல்லிட்டு வந்துருன்னாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் வேற ஆஃப் ஆகி போச்சு. பால்கனியில் கொலுசு சத்தம் கேட்டுச்சுங்க. திப்பிடி திப்பிடி திப்பிடின்னு ஓடுறேன். ஓடி போய் என்ன சொன்னேன் தெரியுமா, செல்லாம்
நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட நிலாவை பார்க்க வானத்துக்கு தாண்டா போனாரு. ஆனா நான் என் நிலாவை பார்க்க இந்த மொட்டை மாடிக்கு வந்திருக்கிறேன்டா. நீ மட்டும் என் லவ்வை ஓகே பண்ணு. வாரத்துக்கு 2 சினிமா, மாசத்துக்கு 4 சுடிதாரு, இது எல்லாத்துக்கும் மேல வருஷத்துக்கு 2 குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருப்போம்னே சொல்லி முடிக்கிற கரண்ட் வந்துருச்சு. முன்னாடி பாக்குறேன் எங்க அத்தை நின்னுக்கிட்டு இருந்துக்காங்க. ஐயோயோ, அந்த புள்ள பேச வேண்டியதுல அத்தைட்ட பேசிட்டேன்னு. அத்தை சாரித்த அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டேனா. எங்க அத்தை சொன்னாங்க, மாப்பிள்ள ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையனை விட்டுவிட்டு ஒரு பையனை எங்கள் அப்பா ஆத்தா பார்த்ததை கட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னைய பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. மதுரையிலேயே உன்ன மாதிரி ஒரு உத்தமனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால நீயே எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுன்னு எங்களுக்கு கிரீன் சிக்னல் போட்டு விட்டாங்க. அப்படிப்பட்ட கிரீன் சிக்னல் போட்ட எங்கள் அத்தை எனக்கு எப்படி தெரிஞ்சாங்க தெரியுமா? என் தாய் மதுரை மீனாட்சியே நேரில் வந்த மாதிரி இருந்தாங்கங்க. அப்படிப்பட்ட அத்தையை கொடுத்த காதல் தாங்க இனிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை தம்பி, நீ எங்கேயாவது வேலை பார்க்குறியா இல்லையா? லவ் பண்றதாங்க வேலையே. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ பிடிச்சி காதல் பேசுறேன்னு உனக்கு வேலை இருக்கா இல்லையா? இருக்கு. மவனை, நீ இன்னும் ஒரு 6 மாசத்துல மதுரை தண்டவாளத்தில் நின்று பறத்து மாதிரி ஆக போற. ஏன் சார், நீங்க அந்த படத்தை தான் பாப்பீங்களா? திருவிளையாடல்னு ஒரு புது படம் வந்துச்சு, தனுசு படம். லவ்வவசே பிசினஸ் பண்ணி ஜெயிச்சாரு இல்ல, அந்த மாதிரி படமெல்லாம் பார்க்கணுமுங்க. இவங்கெல்லாம் பேசுறது நடுவில் நினைத்தாலே இனிப்பது உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் பேச நினைக்கிறீங்க? யாராவது இருந்தால் சொல்லுங்க. இந்த உலகத்தில் கற்காலத்தில் மாதா பிதா இவங்க 2 பேரும் நமக்கு தெய்வமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மெட்டல் ஏஜ்னு சொல்லக்கூடிய இரும்பு காலத்தில் ஆசிரியர் நமக்கு மிக மிக முக்கியமான தெய்வமாக இருந்தாங்க. இந்த நாலேஜ் காலத்தில் மாதா தெய்வமா இருந்தது, பிதா தெய்வமா இருந்தது போக ஆசிரியர் தெய்வமா இருந்த காலமும் போய் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்துல அறிவு காலம். இங்க 4வதா யாரோ ஒருத்தர் தெய்வமா வரப்போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த அறிவு காலத்திற்கு நான் போற்றுதலுக்குரிய ஒருவன் வாழ்கின்றான் அல்லது வீழ்கிறான் என்றால் மாதா பிதா குரு எல்லாத்தையும் கடந்து நிற்க வேண்டிய ஒரு முழு நண்பனாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் இந்த சபையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்கால இளைஞர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு நண்பேண்டா ரொம்ப முக்கியம். 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தூங்குறது போக பாக்கி இருக்கக்கூடிய நேரங்கள் அனைத்திலும் தன் நண்பனுடைய மாத்திரமே இருக்கிறான். நல்ல நண்பனுடையான் வெற்றி உடையான். நண்பர்களை பதிவாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, எனக்கு 1 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 2 வயசுன்னு இருக்கிறப்ப எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி நாங்கள் போய் நின்றப்ப அந்த இடத்துல ஒரு தாய் பாசம் வந்துச்சுயா, அதான்யா என் பாட்டி. அவங்க வந்து என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உன்னால் முடிஞ்சதை நீ செஞ்சு இந்த 2 பிள்ளைகளையும் கரை சேர்த்துருவோன்னு சொல்லி எங்களை படிக்க வைக்க ஆரம்பித்தாங்கய்யா. எங்கள் அம்மா 1லேருந்து 12 வீடு வேலை பார்ப்பாங்கய்யா. என்னை அந்த படிக்கட்டு கீழே உட்கார வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்கய்யா. அப்போ நான் அந்த கஷ்டத்தை உணர்வேயா. என் தாய் எனக்கு தகப்பன் இல்லாத குறைய ஒரு நாள் கூட காட்டினதில்லை நான் சொல்லுவேயா. அப்போ நான் யோசிச்சேன், நம்ம அம்மா நமக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சையா. அப்படிப்பட்ட தாய் தாயா எனக்கு கோவிலே. இளவரசி இவங்க பிடித்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. இந்த உலகத்துல டாக்டரை பார்த்து இன்ஜினியர் பொறாமப்படலாம், லாயரை பார்த்து போலீஸ் பொறாமப்படலாம், கலெக்டரை பார்த்து கமிஷனர் பொறாமப்படலாம். ஆனா இவங்க யாரையுமே பார்த்து பொறாமப்படாத ஒரு ஜீவன் அது ஆசிரியர் தான் சார். ஏன்னா டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரையுமே உருவாக்குறது ஒரு ஆசிரியர் தானே. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு வாழ்க்கையில நினைச்சாலே இனிக்கிறது பிடித்த ஆசிரியர் தானே. தினமும் வகுப்பறையில தான் சார் கனவுகளே ஆரம்பிக்குது. ஏன்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் கிட்ட கேட்பாங்க, நீ எதிர்காலத்துல என்னவாகணும்னு. சாதாரண ஏழை பையனா இருந்தா கூட நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு அது எட்டாத கனியா இருக்கும். அவனுக்கு அது எட்டாத கனியா இருந்தா கூட நீ நிச்சயம் கலெக்டர் ஆவடா, நீ நல்லா படிடான்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு ஊக்குவிக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் சார் என்னைக்குமே நினைச்சாலே இனிக்குன்னு சொல்றேன். உங்ககிட்ட செல்போன் இருக்கு, சிம் இருக்கு, பேலன்ஸும் இருக்கு, டவர் கூட இருக்கு சார். ஆனா சார்ஜ் இல்லைனா பேச முடியுமா?
முடியாதுல்ல. அதே மாதிரி தான் செல்போனுக்கு எப்படி சார்ஜ் அவசியமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் ஆசிரியர்ன்ற சார்ஜ் தேவை சார். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். எங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே அதிக நேரம் வயலில் தான் சார் இருப்பாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ நான் வரிச்சியூர்ன்ற ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அம்மாவுக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு கொடுக்க நேரம் இருக்காது. அதனால தினமும் நான் காலையில் பட்னியாக தான் சார் ஸ்கூலுக்கு போவேன். அங்கே என்னோட முகத்தை பார்த்துட்டு என்னோட ஆசிரியர் நீ இன்னும் சாப்பிட்லையான்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி என்னோட முகத்தை பார்த்ததுமே நீ சாப்பிட்லையான்னு கண்டுபிடிச்சி அவங்க டிஃபன் பாக்ஸை திறந்து என்னை ஊட்டி விட்டு சாப்பாட்டோட சேர்த்து அறிவையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் புகட்டினாங்களே, அப்படிப்பட்ட சிலம்பு செல்வி டீச்சரை நினைச்சாதான் சார் இன்னைக்கும் என் வாழ்க்கை இனிக்குதுன்னு சொல்றேன். திருவாதூர் அரசு மேல்நிலை பள்ளியில் நான் படித்தேன் சார். அப்போ நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அம்மை நோய் வந்துருச்சு. அம்மை நோய் வந்து 1 மாதம் நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, 1 மாதம் ஸ்கூலுக்கு போகாத பிள்ளை எப்படி 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும், அதனால ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கஷ்டமாயிருச்சு. நம்மளோட லைஃப் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் தமிழம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மையெல்லாம் ஒரு பெரிய நோயே இல்லைம்மா, அதெல்லாம் குணப்படுத்திடலாம், நீ நிச்சயம் ஸ்கூலுக்கு வா, உனக்கு ஹால் டிக்கெட் வாங்கி தரது என்னோட பொறுப்புன்னு சொல்லி தினமும் ஃபோன்லேயே பாடம் நடத்தி என்னை 10th பாஸ் பண்ண வச்சாங்களே, அப்படிப்பட்ட ஆசிரியரை நினைத்தா சார் இன்னைக்கு என் வாழ்க்கை இனிக்குதுன்னு சொல்றேன். இங்கே நீங்கள்லாம் உங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கான சில வாய்ப்புகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகர மக்கள்கிட்ட அங்கேயும் வந்து நிறைய கருத்து கேட்டிருக்கோம். அதையும் நம்ம பார்க்கலாம். நினைச்சாலே இனிக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் என்னென்னைக்கும் நினைச்சாலே இனிக்கக்கூடியது என்னோட நண்பர்கள் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நான் வந்து சிதம்பரம் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வெக்கேட் பண்ணுவோம் வெக்கேட் பண்ணுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டு ஒட்டிட்டாங்க. பஸ் பிடிச்சி வரல அப்படின்னாலும் ஊரே பயங்கர கலவரம் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணா. என்ன அப்படின்னா, அவங்க வீடு வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். அந்த ஊர் வந்து நார்மல் ஆகந்தட்டியும் என்னை அவங்க வீட்டு குழந்தையாவே பார்த்துக்கிட்டு எல்லாமே எனக்கு செஞ்சு அவருடைய உறவுகளை எனக்கும் உறவாக்கி ரொம்ப சந்தோஷமாக என்னை வச்சுக்கிட்டா. என்னோட அப்பா அம்மா கூட இருந்தால் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் நான் இருந்தேன். அதனால் எனக்கு என்னோட நண்பர்கள் ரொம்ப பிடிக்கும். பசுமையான நினைவுகளை நம்ம எப்பயுமே மறக்கிறதே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் டீச்சர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ரிட்டையர்ட் ஆனாலும் எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு டீச்சரே இல்லைன்றதுக்காக எங்கள் டீச்சர் வந்து சேலரியே இல்லாமல் கூட எங்களுக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நினைவுகளை ஒன்றும் எங்களால் மறக்க முடியலை. முருங்கைக்காய உலகத்துக்கே அதன் ரகசியத்தை ஒரு ஒப்பற்ற மாமன்னன் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு பெருமையாக இருக்கு. உண்மையிலே முருங்கைக்காய்க்கு ராயல்ட்டி உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் நான் சீரழிஞ்சு போனேன் இந்த முருங்கைக்காயால். நீங்கள் என்னைக்கு அந்த படம் எடுத்தீங்களோ, நான் மார்க்கெட்டுக்கு முருங்கைக்காயை வாங்கிட்டு போகிறேன். என்கிட்ட படித்த பைய காலேஜ் பைய சொல்கிறான், சர்வால் என்ன முருங்கைக்காவா, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ட்டான். அன்னையிலேருந்து கடையில் வாங்கி அங்கேயே கொத்து கொத்தா வெட்டி பேக் பண்ணி கொண்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. வாழ்க்கையில் இன்னைக்கு நினச்சா எல்லாமே கசப்பு தாங்கய்யா. பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே, பட்டது போதும் பெண்ணாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே, சுட்டது போதும் சிவ சிவ சிவனே சிவ சிவ சிவனே, சுட்டது போதும் பெண்ணாலே நான் சுகப்படவில்லை அவளாலே, காசிக்கு 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 போரே ஆளவிடு என்ன இனிமேலாவது வாழவிடு. ஒரு மனைவிங்கிறது ஒரு உறவு. 10,000 ரூபா சம்பளம் கொண்டு வந்தா, புருஷங்காரன் கொண்டு வந்தா 8,000 ரூபா செலவழிச்சிட்டு 2,000 ரூபா மிச்சம் பண்ணி வச்சா அவள் நல்ல உறவு. அந்த வாழ்க்கை இனிக்கும். இன்னைக்கு பாருங்க, 10,000 கொண்டு வந்தால் 15,000க்கு செலவழிக்கா. 10,000 ரூபா கொண்டு போய் ஜவுளி கடைக்கு பொங்கலுக்கு கூட்டு போனேன். நான் வீட்டில் வச்சே சொல்லி கூட்டு போனோம்யா, ஏட்டி நீ 5,000 ரூபா துணி எடுத்துக்க, நம்ம பையில 2 பேருக்கும் 3,000 ரூபாய்க்கு துணி எடுத்துரு, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 2,000 ரூபாய்க்கு துணி, 10,000 ரூபா சரியாக போச்சா அப்படின்னு கூட்டு போனேன். வீட்டில் வச்சு தலையை ஆட்டிட்டான். நேராக ஜவுளிக்கடை வாசலில் போய் நிற்கும். ஜவுளிக்கடை வாசலில் 2 பேர் நிற்பான் தெரியுமா, வாங்கோ வாங்கோ குழிக்குள்ளே போங்கோ போங்கோ
குழிக்குள்ளே தள்ளுறதுக்குன்னே 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுருக்கான். நான் போனதும் அங்கே 2,000, 5,000, 8,000 செக்ஷன் இருந்து சேலை. என் வீட்டுக்காரே அப்படியே அணைச்சி 5,000 கூட்டு போய் கொண்டு போனேன். அவள் கையை தட்டிட்டு 7,000 போய் நிற்கா. தூக்கிட்டா 7,000. இப்போ 10,000 7,000 போனால் எவ்வளோயா இருக்குது? 3,000. 3,000க்கும் என் பையில 2 பேருக்கும் துணி எடுத்துட்டா. 10,000 சரியா போச்சா? இப்போ அவள் மாடியில் 2 கை நிறைய பிக்ஸ் ஆப்பரை வச்சுட்டு நிற்கா. நான் எங்கே நிற்கேன்? ஏற்கனவே 2 பேர் நின்னாம பற்றியா, அவன் கூட 3வது ஆளாக வாங்கோ வாங்கோ குழிக்குள்ளே போங்கோ நிற்க. மேலே இருந்து 2 கை நிறைய துணியும் தூக்கிட்டு தட்டக்கா பட்டக்கான்னு இறங்கி வந்து என்கிட்ட கேட்கா, எத்தான் எனக்கு துணி எடுத்தாச்சு, பிள்ளைகளுக்கும் துணி எடுத்தாச்சு, நீங்கள் என்ன எடுக்க போறிய? பிச்சை எடுக்க போற முடியும், பிச்சை எடுக்க போகிறேன். அதனால தான் ஐயா சொல்கிறேன், எதை நினைச்சாலும் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நினைச்சாலும் எல்லாமே கசப்பு தான் ஐயா. வாழ வைத்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மா அவர்கள் பேச வந்திருக்காங்க. I am taking this opportunity to express my great and sincere thanks to the in front of audience, celebrities, as well as participants, especially in the TV, the legend of Cinefield, director and actor பாக்யராஜ் அண்ணா. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு அந்த பாக்யராஜ்னு சொன்னது தான் எனக்கு புரிஞ்சது. வேற என்னோட பேர் பாரதி கண்ணம்மா. I have completed BA Economics, MA Sociology, Diploma in Computer Engineering. Apart from this, now I am submitting thesis for doctorate in Annamalai University. வாழ்த்துக்கள். Thank you. அம்மா வணக்கம். நீங்கள் ரொம்ப நிறையா படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷ்லையெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இந்த ஊரில் அஜித் குமார் மாதிரி இருக்கேன்னா 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசலான்னா இங்கே இருக்க பசங்க கோவிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக என் பொண்ணுங்க கோவிச்சுக்குவாங்க. அவங்களுக்காகவாவது ஒரு 4 வார்த்தை நான் இங்கிலீஷில் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏ ஏ ஓ ஓ பி பி சி சி. ஐயா போதுமா? ஆனால் இவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசினேன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழி ஒன்று இருக்குது. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார். கிட்டத்தட்ட எங்கள் நெல்பேட்டை பக்கத்தில் தான் எங்கள் அப்பா பற்ற வச்சுருந்தார். அப்போது எனக்கு கிட்டத்தட்ட நான் 9வது படிக்கிறேன். கிட்டத்தட்ட வயசு 13 இல்லை 14 இருக்கும். அப்போது எங்கள் திருநங்கை இனத்துக்கெல்லாம் ஒரு 7 வயசு 8 வயசுலேயே அந்த நடை உடை பாவனை மாறிடும். அப்போது நான் ஒரு மாதிரி நடந்து கொண்டாட்டி பேசினதை வச்சு எங்கள் அப்பா காதுக்கு எப்படியோ போயிருக்கு. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், அசந்து 10 மணி. எப்போவுமே எங்கள் பற்ற முடியறதுக்கு 10 மணி ஆகிடும். பாரு இவன் என்ன பாவம் பண்ணானோ, ஒருத்த பையன் அதுவும் பொண்டுகனா பிறந்திருக்கான்னு சொல்லி யாரோ சொன்னதை கேட்டு என் நெஞ்சில் வந்து, அந்த காலத்தில் அவர் சுருட்டு பிடிப்பார். நான் படுத்துக்கிறத பார்த்துருக்காரு, அவன் சொன்னது ஞாபகம் வந்திருக்கு, படுத்துருக்கிறத பார்த்துருக்காரு, சொன்னது ஞாபகம் வந்தது. அப்படியே அந்த சுருட்டை என் நெஞ்சில் அழுத்தி வச்சுட்டாருங்க. தூங்குற புள்ள எந்திரிச்சு கத்துறேன், ஐயோ அம்மா ஐயா அம்மா. அந்த வலியும் வேதனையும் இன்னைக்கு நிறையா திருநங்கைகள் பிச்சை எடுக்கிறதையும் பாலியல் தொழில் செய்கிறதையும் காரணமே இந்த பெற்றோர்கள் புறக்கணிப்பு தாயா. ஆனா ஒன்னு சொல்றேன்யா, எந்த குடும்பம் மிகப்பெரிய தான தர்மத்தை பண்ணுதோ, நல்ல விஷயங்களை பண்ணுதோ, அந்த குடும்பத்தில் தாயா நாங்க வந்து பிறப்போம். கண்ணை மோகினி அவதாரம் எடுத்தா கன்னத்துல போட்டுக்கிறீங்க, ஆனா நாங்க மோகினி அவதாரம் எடுத்தா கன்னத்திலேயே அடிக்கிறீங்க. அப்போ ஓரளவு டிகிரி முடிச்சுட்டேன், BA எக்கனாமிக்ஸ். எங்க மாமாவோட பராமரிப்பில் இருந்தேன். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான் மருமகன், என் மருமகன் டிகிரி முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு என்ன அனுப்பிட்டார். அந்த முதலாளிக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. அங்கே ஒரு நல்ல வேலை தெரிஞ்சா, இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு பையன் வேணும்னு சொல்லி கேட்டதும் எங்கள் மாமா அங்கே அனுப்பிச்சி வச்சுட்டார். நான் போகிறேன், என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு, தம்பி வாங்க நீங்கள் தான் முருகேசன் அவரோட மருமகன். ஆமாங்க. தம்பி என்ன படிச்சிருக்கேன்? BA எக்கனாமிக்ஸ். என்ன டைப்ரைட்டிங்லாம் தெரியுமா? தெரியும். ஒரு லெட்டரை கொடுத்தார், அதுக்கு ஓரளவுக்கு டைப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்,
நமக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 6 மாதம் பேமெண்ட் வரலப்பா, அது கொஞ்சம் உடனே அனுப்ப சொல்லி அதை இங்கிலீஷில் அடிப்பானார். அன்னைக்கு வந்ததான் எனக்கு பன்றி காய்ச்சல் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ஏ டு இசட்டே தெரியாதே. உடனே அதை வாங்கி ஐ கம்மு, யூ நில்லு, ஐ ஆங்கிரி, இதான் அன்னைக்கு எழுதி கொடுத்தேன். அவருக்கு ஏன் ஆங்கிலம் தெரியாது. கொஞ்சம் நேரம் இருப்பா, நம்ம ஆடிட்டர் வந்துடுவார், உன்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னா. கரெக்டாக 3:30 மணிக்கு வந்தார் அந்த ஆடிட்டர். இந்த பையனை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னாரு. அப்போ கேட்டார், தம்பி நீங்கள் உண்மையிலேயே ஆங்கிலம் படித்து டிகிரி முடிச்சிருக்கீங்களான்னு. ஆமாங்க, என்ன சார் சர்டிஃபிகேட் ஓரமாக வை. பட்லர் இங்கிலீஷ் கேள்விப்பட்டிருக்கியா? உன் இங்கிலீஷை காட்டலாம் 1000 டைம்ஸ் பெட்டர்ன்னு சொன்னார். அன்னைக்கு அடிபட்ட வலி ரணம். நான் வெளியே சூசைட் பண்ண போனப்போ இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சமூக சேவகி அம்மா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் சூசைட் பண்ணுறது முட்டாள் தானடா, நீ அதெல்லாம் பண்ணாத, நீ பெரிய ஆளாக வருவேடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆள வச்ச ஊர் இந்த மதுரை மண்ணுக்கு நிச்சயமா என்னோட ராயல் சொல்லிட்டியா. மிஸ்குவாகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 1996 கூத்தாண்டவர் கோயிலுக்கு வீட்டுக்கு தெரியாமல் போகிறேன். போகும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் கேள்வி பண்ணுறாங்க, நான் வந்து இந்த தடவை நான் போட்டியில் கலந்துக்க போகிறேன்னு. உன் கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்துருக்கியான்னு கேட்டாங்க. எனக்கு என்னென்ன, அப்போது நிச்சயமாக போய் அசிங்கப்பட்டுறாதன்னு சொன்னாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கிற அந்த நிறைய ஊர் சார்ந்த அந்த சமூகர்கள் சொன்னாங்க, நவோமி கேம்பல் தெரியுமாடி, அவங்க தொட்டு கன்னத்தில் பொட்டு வச்சுக்கலாம், அவ்வளோ கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மாடலிஸ்ட் அவங்க தான் நம்பர் 1. அவங்க தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. புற அழகை விட அக அழகு பெருசு, நீ போடி செய்ப்பேன்னாங்க. அன்னைக்கு 1996 முதல்ல மிஸ்குவாக்கம் வாங்கின ஒரே திருநங்கை நான் தான் ஐயா. அந்த தன்னம்பிக்கை கொடுத்தது இந்த மதுரை. மிஸ்குவாக்கம் வாங்கும்போது இன்னைக்கு அவர் இணை கமிஷனராக இருக்கிறார், சேகருங்கிற ஒரு சென்னையில். அவர் தான் அப்போ எஸ்பியாக இருந்தார். முதல் பரிசு அந்த 2 பவுன் நெக்லஸை எனக்கு கொடுக்கும்போது, அம்மா இந்த உலகம் நிறைய உங்களுக்கு பட்டம் வச்சு பேசுகிறாங்க, அவ்வளோ நிலையில் இருக்குது, அது உங்களுக்காக நாங்கள் இந்த காவல்துறை ஏதாவது செய்யணும், என்ன வேணும்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், ஐயா எங்களுக்கு அலி, உசு, மியா, அஜக்கு, 9 இப்படி எந்த கல்லூரியிலையும் பல்கலைக்கழகத்திலையும் நாங்கள் பட்டம் வாங்கலையா. நாங்களும் எங்கள் அம்மா வயிற்றுல 10 மாதம் சுமந்து தான் வெளியே வந்தோம். ஆனால் இப்படி அசிங்கமாக கூப்பிட்றாங்க, அந்த சொல்ல மாற்றிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைங்கியான்னு சொன்னேன். மே மாதம் 1996 அப்போ எஸ்பியா இருந்த சேகர் அவர்னால வச்ச பேர் தான் அரவாணி. இந்தியாவிலேயே முதலாக ஒரே ஒரு திருநங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு நின்னாங்க 2014. அந்த திருநங்கை நான் தாயா. நான் அந்த தேர்தலில் 1622 வாக்குகள் வாங்கியிருக்கேன். அப்போ லண்டன்ல இருந்து ஒரு பத்திரிகையில், கார்டியன் பத்திரிகை, அந்த பத்திரிகையிலேருந்து அந்த நிருபர் கேட்குறாரு, என்னம்மா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்தீங்க, நீங்கள் தோற்று போயிட்டீங்களேன்னு. தட் டைம் ஐ டோல்டு ஐ வாஸ் சக்சீடட் தட் டே இட்செல்ஃப். என்னைக்கு நான் நாமினேஷனை கொடுத்தனோ, இந்த இந்தியாவில் 120 கோடி 534 தொகுதி இருந்தாலும் ஒரே ஒரு திருநங்கை, அதுவும் மதுரையிலிருந்து புயலா கிளம்பியிருக்கேனே, அன்னைக்கே நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னேன். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மெகா லோக் அதாலத்னு சொல்லுவாங்க. லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு கையெழுத்து கோர்ட் ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா, அடுத்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கூட போக முடியாது. மக்கள் நீதிமன்றத்தில் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரும் நீதிபதியும் எதுக்கு உட்கார்ந்து தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அது மாதிரியான விஷயத்தில் இந்தியாவிலேயே தலைமை நீதிபதி மு சதாசிவம் அவர்கிட்ட ஹைதராபாத்தில் முதலாக லோக் அதாலத் மெம்பர், அதாவது மக்கள் நீதிமன்றத்துடைய உறுப்பினருங்கிற ஒரே ஒரு திருநங்கை நான் தாயா. அதை விட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பில்கேட்ஸ் இந்த HIV எய்ட்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுக்க வரார். அப்போ டெல்லிக்கு வந்து அசம்பிள் ஆகும்போது, நாங்களும் அந்த மாதிரியான ரிஸ்கில் இருக்கிறோம், எங்களுக்கு ஏன் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ, தமிழ்நாடு தேர்ந்தெடுத்த ஒரு திருநங்கை நான் சார். அவர் கூட பேசுறதுக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் தமிழும் நல்லா தெரிஞ்சவங்க தான் அங்கே போக முடியும். அன்னைக்கு 20 பேர் PA பர்சனல் செக்ரட்டரி இருக்காங்க. நான் போகிறதுக்கு முன்னாடியே டெல்லியில் அந்த கான்ஃபரன்ஸில் ஐ ஹவ் டு சிட் தேர். அம்மா ரொம்ப நேரம் எடுத்துக்காங்க ஐயா, உங்களுக்கு வெறும் 4 நிமிடம் மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டியதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுங்க. நான் போனேன், 22 நிமிஷம் கண்டினியூஸ்லி ஐ அம் கிவிங் தி எக்ஸ்பிளனேஷன் வை ஹி ஹஸ் டு அலாட் தி ஃபண்ட். அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்க முடிஞ்சது. அப்படின்னா உன்னால பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது ஏன் ஒரியா. அடுத்த ஜென்மத்திலையும் நான் திருநங்கையா பிறக்கணும், அதுவும் என்னை வாழ வச்ச மதுரையில் பிறக்கணும்.
கண்ணதாசன் லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும், இறைவா நீ கூட குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. தெய்வம் வந்து படைச்சது அப்படின்னா சில பேர்த்த குறையோட படைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது தெய்வத்தின் குற்றமாக தான் நம்ம எடுத்துக்க முடியுமோ ஒழிய மற்றபடி அவங்கள வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் தடைகளை தாண்டி வர்றதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு எத்தனை தடைகள் இருக்கோ அந்த தடைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.